ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு பதிலாக திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் களமிறக்கப்பட்டது எதற்காக? அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இரண்டாவது முறையாக ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது. இது அரிதினும் அரிதான ஒரு நிகழ்ச்சி. நான் ஈரோடு மக்கள் இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுத்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்த காரணத்தினால் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் அங்கே வருகிறது. ஏற்கனவே 2 முறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட தொகுதி இது. போட்டியிட்டு வென்ற தொகுதி அது. அன்ற தொகுதியில் இப்பொழுது வரக்கூடிய இடைத்தேர்தலில் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளர் நிறுத்துவது என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து பேசி முடிவெடுத்து அந்த முடிவின்படி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேட்பாளராக எங்கள் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு VC சந்திரகுமார் அவர்களை அங்கே இந்த இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். தகுந்த குறிப்பிட்ட காரணம் என்று எதுவும் இல்லை. 2 முறை காங்கிரஸ் கட்சி வென்ற தொகுதி தான். எப்பொழுது போட்டியிட்டாலும் காங்கிரஸ் கட்சி வெல்லக்கூடிய தொகுதி தான். ஏற்கனவே அங்கே இப்பொழுது அண்மையில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் அங்கே பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற பிரபலமான மனிதர். ஆகவே மீண்டும் அங்கே காங்கிரஸ் வெல்ல முடியாது என்ற காரணத்திற்காக எல்லாம் இது மாற்றப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் இடைத்தேர்தல் இப்பொழுது அடுத்த ஓராண்டுகளில் பொது தேர்தல் வர இருக்கிறது. அப்பொழுது இது ஒரு மேண்டேட்டாக கருதப்படுகிறது. இப்ப இடைத்தேர்தலில் 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு இப்பொழுது கடந்த ஒரு 15, 20, 30 நாட்களாக பேசப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஒரு சொல் நிறைய பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஆளுங்கட்சியின் மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்று. அப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய மக்கள் நல திட்டத்தினாலும் தமிழ்நாட்டில் கல்வி பொருளாதார வளர்ச்சி மிக சீரிய வேகத்தில் சிறப்பான வேகத்தில் இருப்பதாலும் ஒரு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கிறது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருப்பது உண்மையா அல்லது நாங்கள் ப்ரோ இன்கம்பன்சி என்று சொல்கிறோமே அரசுக்கு ஆதரவான அலை வீசுகிறது என்று அது உண்மையா என்பதை ஒரு உரசி பார்க்கக்கூடிய பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு களமாக கூட இந்த களம் இருக்கக்கூடும். அதன் காரணமாக கூட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்துவது என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்திருக்கலாம்.